இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களோடு கூட சேர்ந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று உபவாச ஜெபம் நடந்தது. அந்த உபவாச ஜெபத்திலேயும் ஆண்டவர் ஒரு வார்த்தையினால் என்னோடு கூட கர்த்தர் இடைப்பட்டார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். ஆண்டவர் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஒரு சாதாரணமான மனுஷனை போல அல்ல. தாவீது கொஞ்சம் வித்தியாசமான மனிதன். அவன் போன இடங்கள் அவன் பிறந்த கொஞ்ச நாளையிலே, நினைவு தெரிஞ்ச கொஞ்ச நாளையிலே ஆண்டவர் அவனை பலதரப்பட்ட இடங்களுக்கு ஆண்டவர் அவனை கொண்டு போனார். சின்ன வயசுலே வனாந்தரத்திலே அவன் கடந்து போனான். சிங்கங்கள் இருக்கிற இடத்திலே அவன் கடந்து போனான். கரடிகள் வாழ்கிற இடத்திலே அவன் கடந்து போனான். பெரிய பெரிய காட்டு மிருகங்கள் வாழ்கிற இடத்திலே அவன் கடந்து போனான். பொல்லாத மனிதர்கள் இருக்கிற இடத்திலே அவன் கடந்து போனான். சிங்க கெபியிலே அவன் கடந்து போனான். அந்நிய நாட்டு ராஜாவினிடத்திலே கடந்து போனான். இப்படியே எங்கெல்லாம் அவன் கடந்து போனானோ அங்கெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறதற்கு காரணம், நமக்கு ஆபத்து இருந்த இடத்துல நம்ம போகலன்னு அர்த்தம் இல்லை. ஆபத்து இருந்த அந்த ரோட்டுக்கு போகலன்னு அர்த்தம் இல்லை. ஆபத்து இருந்த அந்த வீட்டுக்குள்ள போகலன்னு அர்த்தம் இல்லை. ஆனா நிறைய ஆபத்துகள் இருக்கிற மனிதர்கள் மத்தியிலே, நிறைய ஆபத்துகள் இருக்கிற இடங்களுக்கு நம்ம கடந்து போனோம். ஆனால் நான் நம்புகிறேன், நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆண்டவர், நமக்கு புலப்படாத ஆண்டவர் அந்த இடத்திலிருந்தெல்லாம் கிருபையாய் நம்மை காப்பாற்றினார். நம்புறவங்க கரங்களை தட்டி, என் பிள்ளைய ஆண்டவர் காப்பாற்றினார். நான் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பதற்கு காரணம், நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பதற்கு காரணம், ஐயோ ஆபத்துகள் நாம் போல, பிரச்சனைக்குள்ள நாம் போகல, என்ன பாதுகாத்த அப்படின்றதுக்காக அல்ல, கர்த்தர் நம்மை காப்பாற்றினதுனால தான் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஜீவனோட இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் வெகு தூரம் காரில் டிராவல் பண்ணி ஊழியத்திற்கு போகும்போது என்னுடைய கண்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய விபத்துகள் எல்லாம் பார்ப்போம். எத்தனையோ பேர், எத்தனையோ மனிதர்கள். ஆனால் ஆண்டவர் இதுவரையிலும் உங்களையும் என்னையும் கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கு மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார். நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை நான் காப்பாற்றுவேன். உங்க பிள்ளைய கர்த்தர் அந்த இடத்துல காப்பாற்றுவார். உங்க மகளை அந்த இடத்துல காப்பாற்றுவார். என் பிள்ளை ஒரு கொடுமையான இடத்துல சிக்கி இருக்கிறான், என் மகள் ஒரு கொடுமையான இடத்துல சிக்கி இருக்கிறார். யார் அவளை வெளியே கொண்டு வர முடியும்? யார் அவனை காப்பாற்ற முடியும்? ஆனால் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திலே பேசின அதே ஆண்டவர் இன்றும் மறுபடியும் பேசுகிறார். உங்க பிள்ளைய அந்த இடத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு என் தேவன் அந்த இடத்திற்கு கடந்து போவார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை கிருபையாய் காப்பாற்றினார். கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் போகிற இடத்தில் எல்லாம் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். என் கணவன் போகிற இடத்தில் எல்லாம் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. என் பிள்ளை போகிற இடத்தில் எல்லாம் என் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென். படிக்க போகிற இடத்துல என் பிள்ளையை கர்த்தர் காப்பாற்றுவார். என் வாலிப தங்கச்சியை கர்த்தர் காப்பாற்றுவார். தாவீதுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை என் தலையின் மேல கர்த்தர் வைப்பாராக. சொல்லுங்க முழு பலத்தோட, ஆண்டவரே என் தலையின் மேல வைப்பீராக. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கும்போது, இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த நாளிலே இன்னொரு வசனத்தையும் கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். நீங்கள் அந்த சங்கீதம் 35வது சங்கீதத்தினுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 35வது அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 35:10. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளை இடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளை இடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். கர்த்தருடைய
கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் மறுபடியும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆண்டவர் என்னை தப்புவித்தவர் மட்டுமல்ல, என்னுடைய பலவானுடைய கைக்கு என்னை தப்புவித்த தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் சாதாரண மனுஷனுடைய கைக்கு தப்புவிக்கிறவர் மட்டுமல்ல, ஆபத்துகளுக்கு தப்புவிக்கிறதுக்கு மட்டுமல்ல, என்னிலும் பலவானுடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை நான் தீர்க்க தரிசனமாய் உச்சரிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் எந்த பலவானுடைய கையிலே சிக்கி இருந்தாலும், எந்த பலவானுடைய பிரச்சனையிலே சிக்கி இருந்தாலும், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அந்த இடத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவேன். அந்த இடத்திலிருந்து உன் பிள்ளையை மீட்டு எடுப்பேன். அந்த பலவானுடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை நல்லா தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிற தேவன். இந்த வசனத்தை தியானித்து நேற்றைக்கு இரவிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, சங்கீதக்காரனாகிய தாவீது எத்தனையோ இடத்திற்குள்ளெல்லாம் அவர் கடந்து போனார், எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளெல்லாம் கடந்து போனார். ஆனால் சில இடங்களில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதக்காரனிடத்தில் இருந்த தைரியம் ரொம்ப பெரிய தைரியம். அப்படின்னா டைரக்டா சிங்கத்தோடு கூட மோதினவன், டைரக்டா கரடியோடு கூட மோதினவன். அது மட்டும் இல்ல, சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள போய் அங்க போய் படுத்துட்டு, நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். அவ்வளவு சிங்கத்தினுடைய கெபிக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள போகிறவங்க பயப்படுவாங்க. ஆனா சங்கீதக்காரனாகிய தாவீது சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள போய் கூட அவர் என்ன படலைன்னா பயப்படவே இல்லை. ஆனா நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது, அவர் சில இடங்களிலே சில பலவான்களுடைய கையிலே சிக்கப்பட்டு அந்த இடத்திலிருந்து அவரால் வெளியே வர முடியல. அந்த இடத்துல அவர் ரொம்ப பயந்து போனார். அந்த இடத்துல கர்த்தர் அவரை கிருபையாய் காப்பாற்றினார். அப்படிப்பட்ட 3 இடங்களை இன்றைக்கு உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளலாம், வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்து கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்திலே பித்தம் கொண்டவனை போல காண்பித்து வாசற் கதவுகளிலே சீறிக்கொண்டு இருந்து தன் வாயிலிருந்து கீறிக்கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டு இருந்தான். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஆகீஸ் என்கிற காத் அப்படின்ற ஒரு ராஜாவுக்கு முன்பாக இந்த தாவீது போய் நிற்கிறான். எல்லாம் ரொம்ப கவனமாய் கவனிங்கள். கவனமாக கவனிச்சாதான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியும். அப்போ அந்த காத் என்கிற அந்த ஆகீஸ் என்கிற அந்த காத்து பட்டணத்தினுடைய ராஜாவினிடத்துல போய் நிற்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தாவீதை பிடிச்சு கொண்டு அவனுக்கு முன்னாடி விடுறாங்க. ஐயா, யார் வந்திருக்கா தெரியுமா? யார் நம்ம இடத்துல வந்திருக்கா தெரியுமா? தாவீது வந்திருக்கிறான். இந்த தாவீது யார் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ முறையாய் பாடினார்கள். காத்து பட்டணத்துல ஒரே ஒரு மனுஷனை வச்சு அந்த பட்டணம் எல்லா நாடுகளையும் அவங்க தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா, கோலியாத் என்கிற ஒரு மனுஷன். அந்த கோலியாத் அந்த காத்து ஊர்ல இருக்கிறதுனால எந்த ராஜாக்களும் சண்டை போட போகல, பிரச்சனை பண்ண போகல. காரணம் என்னன்னா, இந்த கோலியாத் முன்னாடி நின்னுட்டான்னா எப்பேற்பட்ட படையானாலும் அந்த மனுஷனுக்கு முன்னாடி நிற்காம கடந்து போகும். ஆனா ஒரு நாள் குட்டி பையனாய் தாவீது இருந்தான், சின்ன பையனாய் தாவீது இருந்தான். அந்த கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாட்கள் பின்னுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தாவீது சாதாரணமான கூழாங்கல்லை கொண்டு
கொண்டு அந்த தாவீதை அப்படியே அந்த கோலியாத்தை அப்படியே கொன்றுட்டான். அன்னைக்கு இந்த காத்து ஊர்ல இருக்கிற அத்தனை பேருடைய காதும் யார் பேரை கேட்குது தெரியுமா? தாவீது. தாவீது. அன்றையிலிருந்து கப்பம் கட்ட ஆரம்பித்தார்கள். அன்னையிலிருந்து அவருடைய குடும்பம் இன்னொரு நாட்டிற்கு அடிமையா இருந்துச்சு. இப்போ பல வருடங்கள் தாண்டி அந்த தாவீது யாருக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த காத்து ஜனங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். உடனே அவங்க வந்து, இல்லை ரொம்ப நாள் நீ சிக்குவேன்னு எங்களுக்கு தெரியும், ஒரு நாள் எங்கிட்ட நீ மாட்டுவேன்னு எங்களுக்கு தெரியும், எங்களை கஷ்டப்படுத்தினவன்ல, எங்களுடைய தலைவரை கொன்னவன் நீ இல்லை, எங்க கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சதனை நீ தானே கொன்ன அப்படின்னு எங்க கொண்டு போய் விடுறாங்கன்னா, ஆக்கீஸ் என்கிற அந்த ராஜாவுக்கு முன்னாடி தாவீது வந்திருக்கிறான். உடனே தாவீது சுற்றி பார்க்குறான். உடனே எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான். ஐயோ இவங்க நம்மளை ரொம்ப கொன்றுவாங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது, அவர்களுக்கு முன்பாக ஒரு ஃபிக்ஸ் வியாதி வந்தா, அந்த ஃபிக்ஸ் வரும்போது ஒரு மனுஷன் என்னென்ன பண்ணுவானோ அது எல்லாத்தையுமே இந்த மனுஷன் பண்ண ஆரம்பிச்சான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக முகநாடியை வேறுபடுத்தி, அப்படின்னா ஃபேஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, அவர்களுக்கு முன்பாக பித்தம் கொண்டவனை போல காண்பித்து, வாசற் கதவுகளிலே கீறி கொண்டு, அப்படியே பைத்தியக்காரன மாதிரி அப்படியே கீறி கொண்டு, தன் வாயிலிருந்து நுரை தள்ளி, வாயில துப்பல் எல்லாம் கொண்டு வந்து வெறும் வாயில நுரை மட்டும் தள்ளாம அது எங்க வலிஞ்சிச்சாமா, அவனுடைய தாடியில வலிகிறது மாதிரி அப்படியே ஒரு நடிப்பு, ஒரு பெரிய ஆக்ஷன். உடனே அந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, அடுத்த வார்த்தை அடுத்து நீங்க வாசிக்கும் போது, அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரனை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வந்ததற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா? இவன் என் வீட்டிலே வரலாமா? நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த ஆக்கீஸ் ராஜாவும் யாரை தான் தேடிட்டு இருக்கிறதுக்கு? தாவீது வரட்டும்பா, தாவீதுன்ற ஒருத்தன் இந்த நிலைமைக்கு எங்களை ஆளாக்கிட்டான்ல, அவனை எந்த இடத்துல பார்க்கிறோமோ அவனை கொல்ல மாட்டோம், கண்டம் துண்டமா வெட்டுவோம், பீஸ் பீஸா வெட்டுவோம். அவ்வளவு கொலை வெறியோட தான் அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு முன்பாக இப்ப யார் இருக்கா அப்படின்னா, தாவீது என்கிற ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான். அவன் தான் அந்த கோலியாத்தை ஜெயிச்ச தாவீது, அவன் தான் இந்த ஜனங்களை கப்பம் கட்ட வைக்கிற தாவீது. ஆனா அவங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னா, அவங்க முன்னாடி ராஜாவா இப்ப இல்லை, இவன் எப்படி இருக்கான் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. ஒரு நாள் சிங்கத்துக்கு முன்பாக தைரியமாய் நின்றவன், ஒரு நாள் கோலியாத்திற்கு முன்பாக தைரியமாய் நின்றவன், யார் வேணாலும் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் தைரியமாய் நின்றவன். ஆனா இன்னைக்கு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா, பைத்தியக்காரனை போல வாயில அந்த சீனை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நீங்க கொஞ்சம் அந்த சீனை நினைச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எவ்வளோ பெரிய தாவீது, எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய தாவீது, எத்தனை பேரை தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வந்த தாவீது. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஜெயம், நம்முடைய வெற்றி, நம்ம எல்லா இடத்துலையும் தைரியமா ஆண்டவர் நிக்க வைக்கணும். அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வந்து குறைச்சு வைக்க மாட்டாரு. அந்த இடத்துல நம்ம சவால் விடணும். அந்த மேனேஜருக்கு முன்னாடி சவால் விடணும், அந்த ஓனருக்கு முன்னாடி நம்ம சவால் விடணும், அந்த மாப்பிள்ளைக்கு முன்னாடி நம்ம சவால் விடணும், அந்த சொந்தக்காரருக்கு முன்னாடி நம்ம சவால் விடணும். அப்படி கெத்தா இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் அப்பொழுதுதான் நம்மளை காப்பாற்றுகிறார். எல்லா இடத்துலையும் நான் அப்படிதான் நிற்பேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையா இந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு ஞானம் வருது. அது எந்த ஞானம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல தாவீத மாதிரி கல்லை தூக்கிட்டு, கோலியாத்தை கொல்ல போறது மாதிரி கல்லை தூக்கிட்டு, சத்தமா சொல்லுங்க, போனோன்னு வச்சுக்கோங்களேன், கல்லை எடுத்தோன்னா கண்ட துண்டமா வெட்டிடுவான்.
அத்தனை பேரும் சூழ்ந்து நிற்கிறார்கள். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அப்படியே கெத்தா இருக்கிறாங்களா, ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்களா, எல்லாருமே மிரட்டுற அளவுக்கு வந்துட்டாங்களா. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா இடத்துலையும் நான் இப்படிதான் இருப்பேன், எல்லா இடத்துலையும் கர்த்தர் என்னை இப்படி வச்சிருப்பாரு. என்ன என் மனைவிட்ட அப்படி போய் எல்லாருமே என்ன மதிக்கிறாங்க, நீ என்ன மதிக்க மாட்டியா? எல்லாருமே என்னை பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்க, நீ என்னை பார்த்து பயப்பட மாட்டியா? நீ பயப்படணும், நீ பயப்படுற அளவுக்கு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாய் உங்களுடைய குடும்பத்தை கட்ட முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைஞ்சு போயிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு கணவன் மனைவிக்கு நிறைய பேருக்குள்ள பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வளரா வீட்டில் வாழாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன மனசுல நினைக்காங்கன்னா, நான் எப்படிப்பா தாழ்ந்து போவேன், நான் எப்படிப்பா தாழ்ந்து போவேன், ஆண்டவர் என்னை இறக்க மாட்டாரு, ஆண்டவர் எனக்கு இறக்க மாட்டாரு, எனக்கு மீசை இருக்குப்பா, எனக்கு மீசை இருக்குது, நான் புருஷன், நான் புருஷன், நான் மனைவி, நான் பணத்தை கொண்டு வந்தவா, நான் பணத்தை சம்பாதிக்கிறவன், நான் இன்னைக்கு கொடுக்கிற எல்லாம் என்னதான் நீ டிபெண்ட் பண்ணி இருக்கிற. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நீங்க இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்தை என்ன பண்ண முடியாது சொல்லுங்க? உங்க குடும்பத்தை கட்ட முடியாது பிரதர், உங்க ஃபேமிலியை கொண்டு போக முடியாது பிரதர். இந்த இடத்துல ஆண்டவரே, ஒரு நாள் கோலியாத்துக்கு முன்னாடி நிக்க வச்சிங்கல்ல, ஒரு நாள் ஒரு கல்லுனால அவனை ஜெயிச்சிட்டேன்ல, ஒரு நாள் சிங்கத்தையே என் கையில கொடுத்துறீங்கல்ல, இப்ப நான் என்ன பண்ணணும், இப்ப நான் என்ன பண்ணணும், நான் எப்படி இவன் முன்னாடி தாழ்ந்து போறது? அப்போ அன்னைக்கு நீங்க என் கூட இருந்தீங்க, இன்னைக்கு நீ என் கூட இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப தாவீதுக்கு ஒரு பெரிய ஞானம் வருது. இந்த இடத்துல என் பலத்தை நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இந்த இடத்துல நான் எப்படி தான் போக முடியும்? இந்த இடத்துல எப்படி தான் போக முடியும்? இந்த இடத்துல நான் தாழ்ந்து போனால் மட்டும்தான் என் உயிரை, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, வாழ்ந்திருக்கமோ எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை கவனமா நீங்க கவனிச்சுக்குங்க, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் உச்சாந்தலையில் என்ன பண்ண மாட்டாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கேட்கல, வைக்க மாட்டார். எல்லா இடத்துலையும் நான் தாதாவா இருக்க முடியாது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் நான் தாதாவா இருக்க முடியாது. சத்தமா சொல்லுங்க, முடியாது. சமீபத்தில் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு ஊழியத்திற்காக கடந்து போனேன். அப்போ அந்த கன்வென்ஷன் கூட்டம் முடிஞ்ச உடனே நிறைய வாலிப தம்பிங்க வந்து என் பக்கத்தில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஃபோட்டோ எடுத்தோடனே எனக்கு சந்தோஷமாக அவங்களோட ஃபோட்டோ எடுத்து அவங்கள அனுப்பி விட்டுட்டேன். ஒருத்தர் என்கிட்ட வந்தார், வந்து என் பக்கத்தில் வந்து நின்று அப்படின்னு கேட்டு, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டார். நீங்கள் பாஸ்டர் செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் சொல்கிறாரு இவரை, அப்படின்னா பொதுவாக சொல்லுவாங்கல்ல, இவருக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் இவர் இப்படியெல்லாம் வச்சுருக்காருன்னு சொல்கிறாரு. என்னுடைய ஊர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. என்கிட்ட வந்து கேட்டார், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்கன்னு கேட்டார். உடனே நான் வந்து, ஐயா நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து தாங்க வர்றேன் அப்படின்னு. அப்படியா, எத்தனை வருஷமாக ஊழியம் செய்றீங்க? ஒரு 3 வருஷமாக செய்வீங்களான்னு கேட்டார். எத்தனை வருஷமா? அப்போ நான் சொன்னேன், நான் இல்லை ஒரு 20 வருஷமாக செய்கிறேன். 20 வருஷமாக செய்கிறீங்களா? நான் கேள்விப்படவே இல்லை அப்படின்னாரு. சரி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கேட்டார், கோயம்புத்தூரில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த சிவானந்த காலனி பக்கத்தில், சாய்பாபு கோவில் பக்கத்தில், ரத்தனபுரியுடைய என்ட்ரன்ஸில் இருக்கேன் அப்படின்னு. அப்படியா, சிவானந்த காலனி சாய்பாபா கோயிலா? எனக்கு தெரியவே இல்லையே, அந்த தெருவில் நான் நிறைய டைம் வந்திருக்கிறேனே அப்படின்னு. அப்போது நான் மனசுக்குள்ளே இதை நம்பலாமா நம்ப கூடாதா? சரி, ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு, ஒரு வேளை என்ன உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், ஐயா ஓகே இப்போ தெரிஞ்சுக்கங்க, நான் அங்கே இருந்தால் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஜோம் பண்ணி அனுப்புனேன். அந்த ஒரு நிமிஷத்தில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, தெரியாதா அதை ஏற்றுக்கிறதுக்கு என் மனசு விடலை. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில இடத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பரீட்சை, நமக்கு கொடுக்குற சோதனை என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் கெத்தா இல்லை,
எல்லா இடத்துலையும் நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு கணவனோடு பிரச்சனை பண்ணி நிறைய அப்பா சப்போர்ட் பண்றாரு, நிறைய அம்மா சப்போர்ட் பண்றாங்க. எதை வச்சு சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா? அவன் யாருப்பா அவனோட தாழ்ந்து போறதுக்கு? நான் போய் நிக்கணுமா? நான் போய் கை கட்டி நிக்கணுமா? நான் போய் அவன்கிட்ட சாரி கேட்கணுமா? நான் போய் அவன் வீட்டில் வரணுமா? அதெல்லாம் முடியாது. அப்படி வேணும்னா நீ என் வீட்டில் வந்து உட்காரு, அவன் இல்லாட்டி பரவாயில்ல. பிரதர், இந்த சத்தத்தை கேட்கிற எந்த தகப்பனார் அந்த மாதிரி எண்ணத்தில் இருந்தாலும், அந்த மாதிரி தாயார் எண்ணத்தில் இருந்தாலும், நான் சொல்றேன், இது கர்த்தருடைய வார்த்தை. அவ்வளவு தூரம் எட்டாத உயரத்தில் இருக்கிறான் தாவீது. அவ்வளவு பெரிய கிங்கா மாற போறான். அவனுக்குள்ள தரிசனம் இருக்குது. கோலியாத்தை நேருக்கு நேரு சந்திச்சவன். ஆனா இந்த ஆகீஸ் அப்படி இருக்கிறவனுக்கு முன்னாடி சும்மா நான் அவன் இல்லைங்க, நான் தாவீது இல்லைங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அவனுக்கு முன்னாடி தாவீது இல்லைன்னு சொன்னா கூட இவனை நம்ப மாட்டானுவா அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரனை போல நடிக்கிற அளவிற்கு அந்த எஸ்ட்ரீம் வரைக்கும் தன்னை தாழ்த்துறதற்கு காரணமா இருந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம், என் உயிர் எனக்கு முக்கியம், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்கு முக்கியம், நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அதனால இந்த இடத்துல தாழ்ந்து போகிறதுனால என்னுடைய உயிரை காப்பாற்ற முடியும்னா பரவாயில்ல, நான் தாழ்ந்து போறேன். இந்த இடத்துல குடும்பமா கௌரவமா பிரதர்? இந்த இடத்துல பிள்ளையா கௌரவமா பிரதர்? கேளுங்க, எது உங்களுக்கு முன்னாடி கௌரவம் அப்படின்றது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளை வாழ முடியாது, உங்க குடும்பம் வாழ முடியாது. பரவாயில்லையா? கௌரவமா சம்பளமா? கௌரவமா வேலையா? கௌரவமா இந்த இடத்துல இருக்கிற இடமா? நிறைய பேருக்கு முன்னாடி என்ன நிற்கி தெரியுமா? கௌரவம் தாங்க முன்னாடி நிற்குது. கௌரவம் தான் முன்னாடி நிற்குது. அப்படியெல்லாம் கிடையாது. பா, கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காட்டி போகுது. கொடுத்தா கொடுக்காட்டி போயிட்டே இரு. நீ கொடுக்காட்டா 10 பேர் ஆர்டர் கொடுப்பாங்க, நீ கொடுக்காட்டா 10 பேர் வேலை கொடுப்பாங்க. எனக்கு என்னதான் முக்கியம் பிரதர்? மீசையில மண் ஒட்டக்கூடாதுன்னு நினைச்சிட்டு கடைசியில் மீசையை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடாதீங்க. இல்லை, என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நான் கண்டிப்பா சொல்றேன், நிறைய பேருக்கு அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது. இந்த 2007 ஆண்டு சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற 2வது அந்த திருச்சபை அந்த இடத்துக்கு வந்தோம். அந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனை. வாரம் போலீஸ் வந்து வாசலில் நிற்பாங்க. ஆராதனை ஆரம்பித்த உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, வந்து நிற்பாங்க. சவுண்டை குறையுங்க, சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அங்கே ஒருத்தர் ஆப்போசிட்டில் ஒருத்தர் கூடியிருந்தார். வந்து வாரம் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பார். கடைசியில் ஒரு வாரம் வந்து அங்கே இருந்த மொத்த பேரை ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு வந்து சர்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டார். ஒரே புடியா சொல்லிட்டாரு, இந்த சர்ச்சை இங்கேருந்து காலி பண்ணணுன்ற முடிவை இனி நாங்கள் மாற மாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். அது வரைக்கும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவங்க அந்த ஓனர் இடத்துல போய், இது வரைக்கும் நான் உங்களை மிரட்டலக்கா, ஆனால் இப்போ மிரட்டுறேன், இந்த சர்ச்சை நீங்கள் இங்கே வச்சுருந்தீங்கன்னா வேறு மாதிரி நடக்கும், அப்புறம் உங்களையும் நான் பிரச்சனை பண்ண வேண்டியதாக இருக்கணும், உடனே காலி பண்ண வைங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்களும் காலி பண்ண வச்சுட்டாங்க. அங்கே இருந்து காலி பண்ணி இங்கே வரோம். இந்த சம்பவம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே காலி பண்ணி இங்கே ஆராதனை நடந்துட்டு இருக்குது. டெய்லி மார்னிங் 5 மணிக்கு ஜெபம் நடக்கும். அந்த பிரச்சனை பண்ண ஆளு என்ன அப்படியே பிரச்சனை பண்ணதோட அன்னையோட விடலை. அதுக்கப்புறம் எங்க ரோட்டில் பார்த்தாலும் அவர் வண்டியை கொண்டு போய் என் மேலே கொஞ்சமாவது மோதாமல் போகவே மாட்டார். அவரை நான் பார்த்துட்டேனாலே, இந்த தெருவில் அவர் வராருன்னா உடனே நான் வழி மாறிடுவேன். ஏன்னா அந்த மனுஷனுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. சரி வேண்டாம், நம்ம எதுக்கு அவனுக்கு நேரே போகணும், ஒதுங்கி போகலான்னு பல நாட்கள் அப்படி ஒதுங்கி போயிட்டேன். அவருக்கு முன்னாடி நிற்கவே இல்லை. அப்புறம் இப்படி நாட்கள் தாண்டிட்டே போச்சு. ஒரு நாள் காலையில் 5 மணி ஜெபம் முடிச்சுட்டு இந்த ரயில்வே ரோடு வழி கிராஸ் பண்ணும்போது அவர் நின்றுட்டு இருந்தார். அப்போ எனக்குள்ளேயே ஒரு உந்துதல், நீ போய் அந்த மனுஷனிடத்துல பேசு அப்படின்னு. உடனே நான் என்னை பார்த்தே கேட்குறேன், என்ன போய் அந்த மனுஷன்கிட்ட பேசுறதுக்கு, எப்படி என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சே நடந்து போகிறேன். ஆனாலும் ஒரு பலமான ஒரு நடத்தல் இருந்ததுனால நேராக போய் அவருடைய பைக்கு மேலே என் கையை வச்சு, அவர் எப்பவுமே புல்லட் கையில் வச்சுருப்பார். அப்போ அன்னைக்கு TVS 50 வச்சுருந்தார். கை மேலே வச்சு, பிரதர் உங்களுக்கு புல்லட்டு தான் பிரதர் ரொம்ப கெத்தாக இருக்குது, ஆனால் இந்த TVS 50 உங்களுக்கு நல்லாவே இல்லை பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை நாளும் கோபமாக பார்த்து அந்த மூஞ்சி சிரிச்சு, அப்படியா சார் அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான். அது வரைக்கும் பகையாளியாக இருந்த மனுஷன் அன்னையிலேருந்து தோஸ்த ஆரம்பித்தார். எப்போ பார்த்தாலும் கையை மேலே தூக்கி, சார் ஃபாதர் சார் வணக்கம் அப்படின்னாரு. அவர் ஆரம்பித்த அரிசி கடையில் முதல்ல என்ன ஜெபம் பண்ண வச்சார். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம சில நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து சில இடங்களில் ஆண்டவர் வந்து நம்மை வந்து ரொம்ப கெத்தாக கிடையாது.
எங்க எங்க ஆசீர்வாதம் தங்கும், எங்க உயர்வு தங்கும்? மேலே இருக்கிற இடத்துல இல்லை. நீங்க யார்கிட்டயுமே சாரி கேட்காத ஆட்களா இருக்கலாம், ஆனா சாரி கேட்கறது மாதிரி ஒரு சில இடத்த கர்த்தர் உங்களுக்கு வச்சிருப்பாரு. சாரியே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் ஆக்கீஸ் கையில பலியாக வேண்டியதுதான். முடியாது. உங்க ஃபேமிலியை நீங்க ரன் பண்ண முடியாது. உங்களுடைய நேச்சரே அது இல்லாம இருக்கலாம். ஒருத்தர்கிட்ட ப்ளீஸ் பண்ணி பேசுகிறதோ, ஒருத்தர்கிட்ட சிரிச்சிட்டு பேசுறதோ, இல்லைன்னா ஒருத்தரை வந்து உயர்த்தி பேசுறதோ, எனக்கெல்லாம் அது ரத்தத்திலே இல்லைங்க, அது ரத்தத்திலே இல்லைங்க, என்னால முடியவே முடியாதுங்க அப்படின்னு நீங்க சொல்லி இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்க ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துருவீர்கள். நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் கண்டிப்பாக நிறைவேறாது. ஏன் ஆண்டவரே இந்த இடத்துல தாழ்த்துனீங்க, ஏன் ஆண்டவரே இந்த இடத்துல என்ன பைத்தியக்காரனை போல நடக்க வச்சீங்க, எதுக்கு ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு அனுமதிச்சீங்க அப்படின்னு ஆண்டவரை பார்த்து தாவீது எந்த நேரத்திலையும் எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. காரணம் ஒண்ணே ஒண்ணு, ஒரு நாள் ராஜாவுக்கு முன்னாடி கை தட்டுற மாதிரி என்ன நிறுத்தினார்ல, ஒரு நாள் கோலியாத்தை ஜெயிக்கிற மாதிரி என்ன நிறுத்தினார்ல, அன்னைக்கு அப்படி நிறுத்தினவர் இன்னைக்கு இதை அனுமதிச்சிருக்கிறார். பரவாயில்ல, அதுவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதுவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நினைச்சதுனால தான் அந்த ஆகீஸ் ராஜா திரும்ப தாவீத ராஜான்னு கேள்விப்படுகிற ஒரு நாள் வந்துச்சு. ராஜான்னு கேள்விப்படுகிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரையோ ஒருத்தரை கர்த்தர் தாழ்த்துறார், யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் தாழ்த்துறார். இங்கெல்லாம் நான் தாழ்ந்து போகணுமா பாஸ்டர்? இங்கெல்லாம் நான் இப்படி பேசணுமா பாஸ்டர்? இவங்கள்ட்ட எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணாதான் நடக்குமா பாஸ்டர்? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எங்கிட்ட கேட்காதீங்க, யார்கிட்ட கேளுங்க, யார்கிட்ட கேளுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, தாவீதுகிட்ட கேளுங்க. ஹலோ, யார்கிட்ட கேளுங்க? நீங்க நினைச்சு பாருங்களேன், நீங்க நினைச்சு பாருங்களேன். உங்க கண்ணுக்கு முன்னாடி கோலியாத்தை ஜெயித்த தாவீதையும் பாருங்க, ஆகீஸ்க்கு முன்னாடி வயிற்றுல வாயில நுரைய வருவிச்சு எங்க வலிஞ்சிச்சாமோ கேட்கல. அப்போ இவர் லிட்டரலா நுரைய தள்ளியிருக்காரு வெளியே. கொஞ்சம் நுரைய தள்ளினா கண்டுபிடிச்சாலும், ஹலோ, கண்டுபிடிச்சிட்டான்னா செத்தோண்டா. அந்த இடத்துல ஜெபம் ஒர்க் அவுட் ஆகல, அந்த இடத்துல தைரியம் ஒர்க் அவுட் ஆகல, அந்த இடத்துல தான் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் அந்த இடத்துல கொடுக்கல. என்னைக்கோ ஒரு நாள் ஜெயிச்ச அந்த ஜெயம் அந்த இடத்துல அவனுக்கு கை கொடுக்கல. பிரதர், பி கேர்ஃபுல் பிரதர், ஆண்டவர் தான் பேசுறாரு. எவ்வளோ பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துக்கலாம், எவ்வளோ பேருக்கு முன்னாடி நிற்கலாம், ஆனால் சில இடத்துல நம்ம தாழ்ந்து போகிறதுக்குன்னே கர்த்தர் கேட்கல, வச்சிருப்பார். மகளே, சகோதரி, சிஸ்டர், வாலிப தங்கச்சி, ரொம்ப ரொம்ப கவனம். சில இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போகிற சில இடத்துல உங்களை எப்படி வச்சிருப்பாரு சொல்லுங்க? தாழ்ந்து போறதுக்குன்னே வச்சிருப்பார். அதான் உங்களுக்கு அந்த மகிமை, அதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுதான் உங்களுக்கு உயர்வு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அந்த இடத்துல என்னுடைய கெத்தை நான் காமிக்கவே முடியாது, காமிக்கவே கூடாது. அதுதான் கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிற நன்மை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி மேல ஆண்டவரை பார்த்து முழு பலத்தோட சொல்லுங்க. அந்த ஒரு ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவீராங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பலத்தை எனக்கு. யாரோ ஒருத்தர் அந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவர் உங்களை கொண்டு போறாரு. நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்? இந்த இடத்துல எதிராக நிற்கணுமா? இந்த இடத்துல சண்டை போடணுமா? இந்த இடத்துல எதை நான் செய்யணும்? ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, அந்த இடத்துல உன் பலனை காமிக்காதப்பா, அந்த இடத்துல உன் திறமையை காமிக்காதப்பா, அந்த இடத்துல நீ யாருன்னு தெரிய வேண்டிய அவசியம் கூட இல்லை. அந்த இடத்துல ஒன்னே ஒன்று மட்டும், அப்படியாப்பா, பரவாயில்லப்பா, சரிப்பா, செஞ்சிடலாம்ப்பா. கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்துல எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற யுத்தம் ஓய போகிறது, உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை சாதகமாய் மாற்ற போகிறது. நீங்கள் தாழ்ந்து போகிற இடத்திலே ஆண்டவர் ஒரு உயர்வை தரப்போகிறார். அந்த இடத்துல ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் தரப்போகிறார்.
ஹalleluya. இது கர்த்தரே உண்டு பண்ணுகிற ஞானம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும், எந்த இடத்துல எப்படி சமயோசித்தமா நடந்துக்கணும் அப்படின்னு எவ்வளவு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்குறாரு பாருங்களேன். கேளுங்க, நீங்க கேளுங்க ஆண்டவரிடத்துல. இந்த இடத்துல நம்ம நினைச்ச இந்த பைத்தியக்காரனா நீ ஒரு இடத்துல இவ்வளவு பலமா நின்னா இந்த இடத்துல இப்படி தாழ்ந்து போற நம்ம நினைப்போம். ஆனா தாவீதுக்கு ஒரு ஞானம் இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம அதை என்ன பண்ண முடியாது, காமிக்க முடியாது. இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். 3rd இயர் படிக்கிறேன் பைபிள் காலேஜில், 3வது வருஷம் படிக்கிறேன். இன்னும் பைபிள் காலேஜ் முடிக்கிறதுக்கு 15 நாள் தான் இருக்குது. அந்த 15 நாள் முடிக்கிறதுக்குள்ள பைபிள் காலேஜில் ஒரு பெரிய பிரச்சனை. ரட்சிக்கப்படாத 2 பசங்க உள்ளே இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை. இந்த சண்டை வந்து ஒரு டீம் சண்டையாக மாறிடுச்சு. இவங்க அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ இவங்க 2 பேருடைய சண்டையும் பெருசாகிட்டே இருக்குது. நான் நிறைய டைம் சொல்கிறேன், வேண்டாம், இது நம்ம ஊழியத்துக்காக வந்திருக்கிறோம். ஆனால் இவங்க சண்டையை ரொம்ப பெருசாகி ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒருத்தனை அடிக்கணும் அப்படின்னு நினச்சி இவங்க 2-3 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. அங்கே அடிதடி சண்டை நடந்துட்டு இருக்குது. நான் வந்து சேப்பலுக்குள்ளே உட்காந்துட்டு ரொம்ப அழுறேன் சத்தமாக, ஆண்டவரே இங்கே வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே. ஏற்கனவே அங்கே வந்து கட்டட வேலை செய்கிற ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடி சாட்சி இப்படி கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நான் சத்தம் போட்டு அடிச்சடிச்சு நெஞ்சில் அடிச்சடிச்சு அழுதுறேன், ஆண்டவரே அப்படின்னு. நான் மோஸ்ட்லி சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன். சின்ன வயசில் இருக்கும்போதுமே பார்த்தீங்கன்னா எந்த பசங்கள்கிட்ட சண்டைக்கு வாக்குவாதத்துக்கு இந்த மாதிரி போகவே மாட்டேன். மோஸ்ட்லி எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் அண்ணனை தான் அடிச்சிருக்கிறேன் தவிர மற்ற மாதிரி வெளியில் போயெல்லாம் பெருசாக ஒன்றும் அப்படி சண்டையெல்லாம் போட மாட்டேன். அது வராது. அப்போ வந்து எல்லாரையுமே அங்கே இருக்கிற மேலிடத்தில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, பேர் எழுதிட்டாங்க. எனக்கு என்ன பிடிக்காத ஒரு வார்டன் இருந்தார். இந்த எத்தனை பேர் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மேலிடத்திலிருந்து யாரெல்லாம் சண்டை போட்டாங்கன்னு லிஸ்ட்டு கேட்டால் எல்லாருடைய பேரையும் எழுதி கீழே என் பேரையும் எழுதி கொடுத்துட்டேன். இவனும் கூட இருந்தான். அவங்க என்ன கண்டாங்களா, சிசிடிவி கேமரா இருக்கா, ஒன்றும் இல்லை. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், இல்லைங்க அங்கே சண்டை நடக்கும்போது நான் இங்கே சேப்பலில் உட்காந்து அழுதுட்டு தான் இருந்தேன். 2-3 பசங்களே வந்து சொன்னாங்க, இல்லை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னாலும் மேலிடம் நம்பவே இல்லை. சொல்லிட்டாங்க, நீங்கள் சண்டை போட்டவங்க அத்தனை பேரும் பெட்டியை கட்டிடுங்க, கிளம்பிடுங்க, வேண்டாம். இவ்வளவு பொறுமை உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் என்னத்தை போய் ஊழியம் செய்ய போகிறீங்க, வேண்டவே வேண்டாம், நீங்கள் எல்லாம் ரெடி ஆகுங்க, உங்களை டிஸ்கண்டினியூ பண்ணோம், உங்களுக்கு ஃபைல் எல்லாம் கொடுத்துறோம், நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க. இவங்கள 2-3 பேர் ஆமாம் கிளம்பிடலாம், பரவாயில்ல, நம்ம வேற காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு. எனக்கா படப்படப்படன்னு இருக்குது. இவங்கள்ட்ட போய் வேணாம் பிரதர், நம்ம வேணா ஒரு போய் சாரி கேட்டுருவோம். எத்தனையோ சாரி கேட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கெல்லாம் மன்னிப்பே இல்லை அப்படின்னா, அப்புறம் கடைசியில் ஒரே ஒரு பாஸ்டர் இறங்கி, சரி ஒன்று பண்ணுங்க, எக்ஸாம் நடக்க போகுது, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எல்லாரும் எழுப்பி நின்று எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லா டீச்சரும் இருக்கும்போது நாங்கள் இப்படி பண்ணுறது தப்பு, இனி பண்ண மாட்டோன்னு லெட்டரில் எழுதி கொடுத்து வாய் வழி சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் தப்பு பண்ணி லெட்டர் எழுதி கொடுத்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு ஆள் தப்பு பண்ணலை, ஆனால் லெட்டர் எழுதும்போது எனக்கு அழுகையாக வருது. அவர்களோட சேர்ந்து நானும் இந்த பிரச்சனை பண்ணதுக்கு நிர்வாகம் என்னை மன்னிக்கணும்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி எழுப்பி நின்று என்னை ரொம்ப சாரி பண்ணிக்கங்க, தப்பு பண்ணிட்டேன், அவங்களோட சேர்ந்து நான் சண்டை போட்டேன் அப்படின்னு. வேற என்ன பண்ண முடியும்? ஆனால் என் மனசில் இருந்த ஒன்றே ஒன்று மட்டும்தான், எப்படியாவது பைபிள் காலேஜ் முடித்து கிராஜுவேஷனை மட்டும் கையில் டிஸ்கண்டினியூன்ற பேரை நம்ம தலைமையில் வாங்கிடக்கூடாது. நம்ம பாஸ் நம்மளை அனுப்பியிருக்கிறாரு, அவருக்கு நம்ம கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது. எத்தனையோ ஏற்கனவே வீட்டிலேருந்து சவால் விட்டு தான் அனுப்புனாங்க. நம்ம முடிக்காமல் போயிட்டோம்னா பிசாசு ஜெயிச்சது மாதிரி ஆயிரும். பரவாயில்ல, தப்பே பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, இந்த ஒரு சாரி கேட்கறதுனால நம்ம ஒன்று குறைஞ்சு போகிறதில்ல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பாகவும் எழுப்பி நின்று சாரின்ற மன்னிப்பு கேட்டேன். எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு. 15 நாள் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு கடைசி எக்ஸாம் நடக்கும்போது அத்தனை பாஸ்டர் முன்னாடி வந்து நின்று, நெக்ஸ்ட் இயர் வார்டனா உங்களில் ஒரு ஸ்டூடெண்ட்டை நாங்கள் அப்பாயின்ட் பண்ணுறோம், அதை பென்ஸை தான் அப்பாயின்ட் பண்ணுறோன்னு என்னை எழுப்பி வச்சு கைத்தட்ட வச்சாங்க. அது நடக்காது. ரிமார்க் இருந்தா பைபிள் காலேஜில் வார்டனா இருக்க முடியாது, ரிமார்க் இருந்தா ஊழியத்தில் கூட போட மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். மகனே இன்னைக்கு ஆண்டவர் தான் பேசுறாரு. தாழ்ந்து போகிறது கௌரவமா சமாதானமா, கௌரவமா தாழ்ந்து போகிறதா? உங்க முன்னாடி எது நிக்குது? கௌரவமா வேலையா, கௌரவமா சம்பளமா?
அந்த இடத்துல தாழ்ந்து போகிறதுனால அவ்வளோ பெரிய நன்மை கிடைக்குமானால் அந்த இடத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. என்னை ஏன் ஆண்டவரை இப்படி வச்சீங்க, அன்னைக்கு இப்படி வச்சீங்கல்ல, இன்னைக்கு ஏன் ஆண்டவரை இப்படி வச்சீங்க? அதையும் கர்த்தர் தான் கொடுத்தாரு, இதையும் கர்த்தர் தான் கொடுத்தாரு. இன்னியும் கண்களுக்கு முன்பாக உயர்வையும் அவர் தான் நமக்கு தருவாரு. அந்த தாவீது அந்த மனுஷனுக்கு முன்பாக, ஆகீசுக்கு முன்பாக தாழ்ந்து போறதுனால எதையுமே அவன் தொலைக்கவே இல்லை, எதையுமே அவன் தொலைக்கவே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு ஒரு சில இடத்துல தெளிவாய் பேசுகிறார், தெளிவாய் பேசுகிறார், தெளிவாய் பேசுகிறார். நீர் என்னை எந்த இடத்துல நடத்தினாலும் ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமா ஆமேன் சொல்லுங்க. கைகளை அப்படியே அசைத்து ஹல்லேலூயா. எல்லாரும் புகழ் புகழ் புகழ்னு புகழ்வாங்க. எல்லாரும் உங்களை மாதிரி உங்களை மாதிரி உங்களை மாதிரி உங்களை மாதிரி ஒருத்தர் இருந்தால் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்வாங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் இருந்தால் 10 டைம் கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்வாங்க. ஆனால் நம்ம கல்யாணம் பண்ணுற அந்த நபர் பாச்சு பாருங்க, வந்து என்ன உருப்படியாக செஞ்சுருக்கிறீங்க, நீ என்ன உருப்படியாக செஞ்ச. ஆனால் ஊரில் இருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சார் நீங்கள் செஞ்சாலே உங்கள் ரசம் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் அது அது வந்து ரொம்ப நல்ல திராட்சை ரசம் போல இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் அது விஷமாக இருக்கும். எங்கே தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார் சொல்லுங்க? நம்மளை தாழ்ந்து போக பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்த கேட்கல, சத்தமா இன்னும் வாயில் வரவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு. வச்சிருப்பாரா இல்லை, அந்த இடத்துலையும் கெத்தாதான் நிற்கணும்னு நினச்சா மொத்தத்தையும் இழந்துருவீங்க, எல்லாத்தையுமே இழந்துருவீங்க. வேற எங்கே ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார்? வேற எங்க பிரதர் உங்களை ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துவார்? வேற எங்க பிரதர் உங்களை நீ ஒன்றும் இல்லைன்னு வேற எங்க பிரதர் உங்களை கற்றுக் கொடுப்பார்? வேற எங்க கற்றுக் கொடுப்பார்? யாருமே உங்களை கேட்கறதுக்கு ஆளே இல்லை, உங்களை திட்டுறதுக்கு ஆள் இல்லை, உங்களை ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எங்க போனாலும் நீங்க தான் ராஜா, எங்க போனாலும் நீங்க தான் மந்திரி, எல்லாமே நீங்க வச்சதான் சட்டம். ஒருத்தனை வா என்றால் வருகிறான், இன்னொருத்தனை போ என்றால் போகிறான். எல்லாம் ஏன் இஷ்டம் தான். வேணா செலவு பண்ணுவேன், வேணான்னு செலவு பண்ணுவேன், அவ்வளோதான். ஆனா ஒரு இடத்த வச்சிருப்பார் ஆண்டவர். சிலர் என்ன அப்படின்னா 99 இடத்துல இப்படி இருந்து அந்த ஒரே ஒரு இடத்துல ஆண்டவர் தான் நமக்கு இதை வச்சிருக்கிறாருன்னு தாழ்ந்து போயிட்டீங்கன்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற 99 இடத்தை நீங்க காப்பாத்திரலாம். ஆனா இல்ல, நான் 99 இடத்துல இப்படி கெத்தா இருக்கிறேன், இந்த ஒரு இடத்துல மட்டும் என்னால் அப்படியெல்லாம் போக முடியாது, அட தூக்கி போட்டுரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 99ஐயும் நீங்க இந்த ஒரு இடத்துல தாழ்ந்து போகாததுனால 99 நீங்க இழப்பீங்க பிரதர். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. யாரையோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பி கேர்ஃபுல், நீ இழந்துருவ மகனே. 9 கர்த்தர் கொடுத்த எல்லாத்தையுமே இழந்துருவ. ஏற்கனவே அப்படி இழந்தவங்க இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க இழந்தது வேற எதுனாலையும் இல்லை, உங்க கௌரவத்தினால தான் இழந்தீங்க. அந்த இடத்துல ஒரு சாரி கேட்காதனால தான் இழந்தீங்க. அந்த இடத்துல தாழ்ந்து போகாதனால தான் நீங்க இழந்தீங்க. இப்ப இவ்வளவு இழந்தும் உங்க மனசு என்ன சொல்லுது தெரியுமா? நான் ஒரு தப்பு பண்ணலையே, நான் எந்த தப்பு பண்ணலையே, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் யாரு, என்னை ஏன் அப்படி ட்ரீட் பண்றாங்க, என்னை எதுக்கு அப்படி ட்ரீட் பண்ணணும், என்னை எத்தனை பேர் நேசிக்கிறதுக்கு காத்து கிடக்குறாங்க தெரியுமா, எத்தனை பேர் எனக்கு கை தட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க தெரியுமா. தேவன் வைத்திருக்கிற அந்த ஒரு ஆக்கீஸ் பிரதர் சிஸ்டர், அந்த ஒரு ஆக்கீஸ், அந்த ஆக்கீஸ்க்கு முன்னாடி என்னதான் டேலண்ட் இருந்தாலும் என்னதான் பண்ண முடியும்? அப்படியே எல்லாத்தையும் சுருட்டி அப்படியே முடங்கி கையினால் அப்படியே கீறிட்டு வாயில நுரத்தள்ளி. அதுவும் அந்த ஆக்கீஸ் என்ன கேட்குறான் அப்படின்னா, அவன் 100% என்ன பண்ணல, தாவீதை நம்பல, தாவீதுன்னு நம்பல. ஏப்பா இங்க எனக்கு பைத்தியக்காரங்க இல்லைன்னா சொல்லுங்களேன். திரும்பி எழும்பி தாவீது நுரையெல்லாம் தொடச்சிட்டு நின்னா கூட அந்த ஆக்கீஸ் என்ன பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா தாவீதை நான் இந்த வேர்ஷன்ல நான் என்ன பண்ணல, கேட்கல. பிரதர், உலகத்தில் இருக்கிற நிறைய இடத்துல உங்களுக்கு ஒரு முகம் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கும், உங்களுக்கு ஒரு வேஷன் இருக்கும், இப்படி தான் உங்களை பார்த்துருப்பாங்க. ஆனால் சில இடங்களில் உங்களுக்கு ஒரு இன்னொரு வேர்ஷன் இருக்கும், இன்னொன்று இருக்கும். அது எப்படின்னா எப்படி இருக்கும்? அடிமட்டம்.
ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு சின்ன ஒரு கொடுக்கு முளைச்சிருச்சு, நான் தான்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு, என்னை நிறைய பேர் கவனிக்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அடுத்து திருமணமாக போகிற வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் இது ஒரு பாடம், இது ஒரு பாடம், இது ஒரு பாடம். சில இடங்களில் ஆண்டவர் உங்களை எப்படி தான் நிறுத்துவார் அப்படின்னா, சொல்லுங்க, கேட்கல, சொல்லுங்க, எல்லாருமே கையை கட்டிகிட்டே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சில இடங்களில் எப்படி தான் நிற்கணும் சொல்லுங்கய்யா. இல்லை உங்களை பார்த்து சொல்லுங்கய்யா. ஆமாங்கய்யா, சரிங்கய்யா. அப்படிங்களாய்யா? ஆமாங்கய்யா, சரிங்கய்யா. இது யார் வைக்கிறா? இது யார் வைக்கிறா? இது நீங்க அந்த இடத்துல குறைஞ்சு போனீங்கன்றதுக்கு அர்த்தம் இல்லை. 99 இடத்துல ஜெயிக்கிறதற்கு இந்த ஒரு இடத்துல நீங்க தோற்று போறீங்க. 99 இடத்துல கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு இந்த ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை தோற்று போனவளாய் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். உங்க குடும்பத்தை கட்டணும், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிசினஸை கட்டணும், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை கட்டணும். எந்த இடத்துல தாழ்ந்து போனால் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் என்று நினைக்கிறேனோ அந்த இடத்துல கண்டிப்பாக நான் தாழ்ந்து போவேன். தாழ்ந்து போய் இந்த இடத்துல ஒரு ஊழியம் நடக்கும்னா அந்த இடத்துல நான் சொல்லுங்க சத்தமா, சொல்லுங்க சத்தமா, எனக்கு என்ன நடக்கணும்? எனக்கு என்ன நடக்கணும்? எனக்கு ஆண்டவருடைய ஊழியம் நடக்கணும். என்ன அழைச்சது எதுக்கு? சொல்லுங்க சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு முன்னாடி சொல்றேன், 5 டீம் பார்த்துட்டேன். இதே ரத்தினபுரியில் 5 ரவுடி டீமை பார்த்துட்டேன். 5 ரவுடி டீமை பார்த்துட்டேன். ஒரு டீம் முடியும் போது இன்னொரு டீம், ஒரு டீம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. எங்கிட்ட நேரடியா சவால் வச்சு அவ்வளவு முழு கட்ட வார்த்தை, எங்க அம்மாவை எங்க அப்பாவை வச்சு சர்ச்சில் இருக்கிறவங்கள வச்சு எவ்வளவு கட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க தெரியுமா? வாடா, நீ வாடா, பிரச்சனை பண்றதுக்கு வாடா, நான் உனக்கு அடிச்சு உடைக்கிறேன், வாடா வாடா, நீ என்ன வேணாலும் பண்ற. இன்னைக்கு சொல்றேன், இந்த பலிபீடத்திலிருந்து ஒருத்தருக்கு விரோதமாக கூட ஏண்டான்னு கூட கேட்டதில்லை, ஏண்டான்னு கூட கேட்டதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஊழியத்தை செய்யணும், இந்த இடத்துல ஊழியத்தை நடத்தணும். கர்த்தர் இந்த இடத்துல நிறைய ஆத்துமாக்களை வச்சிருக்கிறாரு. அவன் முன்னாடி ஒன்றும் இல்லாதவனை போல ஒரு நாள்ல இருந்தாலும் இன்னைக்கு அந்த 5 டீமும் முடிச்சு இன்னைக்கு அவங்க மத்தியில் ஒரு பயம் உண்டா இருக்குல்ல? இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கும் அவங்க முன்னாடி சாட்சியா தான் வச்சிருக்கிறாரு. தூர போகும்போது ஃபாதர் சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் வச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கும் அப்படி யாராவது ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசிட்டு வந்தா அவனை நான் எதிர்க்க மாட்டேங்க, கண்டிப்பா எதிர்க்க மாட்டேங்க. ஏப்பா, அன்னைக்கு தான் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு, அன்னைக்கு தான் சின்ன சர்ச்சா இருந்துச்சு, அன்னைக்கு தான் 5 பேரா இருந்தாங்க, அன்னைக்கு நீ என்னமோ கத்துன, இன்னைக்கு இத்தனை ஆயிரம் பேர் வர்றாங்க, நீ எப்படிப்பா கத்தலாம்? உண்மையிலேயே அப்படி நான் கேட்கவே மாட்டேங்க. உங்க முன்னாடி சொல்றேன், கர்த்தருக்கு முன்னாடி சொல்ல கேட்க மாட்டேங்க. அப்படியாப்பா, பரவாயில்லப்பா, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா, இல்லை ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உயர்வின் அடையாளம். செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் குடும்பத்தை பிரிகிற அளவுக்கு இருக்கிறீங்க. சிலர் குடும்பத்தை பிரிஞ்சிட்டீங்க, சிலர் வெறுப்பை கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு இது வேண்டான்னு நினைச்சீங்க. காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் இவ்வளவு என்ன மதிக்கிறாங்க, எல்லாரும் இவ்வளவு என்ன கனப்படுத்துறாங்க, ஆனா உனக்கு முன்னாடி நான் இப்படி இருக்க வேண்டியது இருக்குதுல்ல, இப்படி என்ன ட்ரீட் பண்றீங்க இல்ல? கர்த்தர் உருவாக்குற இடம், கர்த்தர் சிஸ்டர், கர்த்தர் உருவாக்குற இடம். ஆனா இது ஒரு பெரிய மகிழ்ச்சியை வெற்றியையும் தரும். ஆமென். கரங்களை தட்டி முழு பலத்தோடு, என் தேவனால், என் தேவனால், ஆமென், 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 ஆமென். அவர் என்னை உயர்த்துறதுக்கு வல்லவராயிட்ட வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். கரங்களை எல்லாரும் தட்டி பாடி, தேங்க் யூ ஜீசஸ், ஹalleluya. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உண்மையே நோக்கி பார்க்கிறேன். பாடு. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உண்மையே நோக்கி பார்க்கிறேன். உண்மையே நோக்கி பார்க்கிறேன்.
பார்த்ததில்லை, மழையையும் நான் பார்த்ததில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்த்ததில்லை. சொல்லு, வாய்க்காலே தண்ணீரால் நிரம்பிடுகின்றவரே, வாய்க்காலே தண்ணீரால் நிரம்பிடுகின்றவர். கைகளை மேல தட்டி வேறு எங்கிருந்தும் வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். திரும்ப திரும்ப வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறவரிடமும் இல்லை, உம்மையே பார்க்கிறேன். கரங்களை தட்டி அந்த கிருபைக்காக ஆண்டவரிடத்தில் ஹalleluya ஹalleluya. நம்பர் 1, முதலாவதாக தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப பயந்த இடம் எங்க அப்படின்னு சொன்னா, தன்மேல் கசப்புள்ளவர்கள் தன் மேல ரொம்ப மனதில் வந்து ஒரு பெரிய அசுத்தத்தை உள்ள வச்சிருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எங்க இருந்து காப்பாத்தினார் அப்படின்னா, தன்மேல் கசப்புள்ளவர்கள், காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள் நடுவில் இருந்து கர்த்தர் தாவீதை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றினார். ஆமென் ஹல்லேலூயா. என்னிலும் பலவானுடைய கையிலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார். நான் நம்புறேன் உங்க மேல நிறைய பேர் ஒரு தீராத கசப்பை உங்க மேல வச்சிருக்கலாம். உங்களை எங்க பார்த்தாலும் அழிக்கிறதே அவங்களுடைய எண்ணமா இருக்கலாம். உங்களை எங்க பார்த்தாலும் போட்டு கொடுக்கணும், உங்களை எங்க பார்த்தாலும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் உள்ள ஆட்கள் அவங்கள நினைச்சு நீங்க பயப்படலாம். தாவீது யாருக்குமே பயப்படல. ஆனா இந்த ஆக்கீஸும் அவனோடு கூட இருந்த அந்த தளபதிகளும் படையில் உள்ளவர்களும் எதை மனசுல வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தாவீதின் மேல ஒரு பெரிய வெறுப்பு, ஒரு கசப்பு. எங்களுடைய தலைவனே நீ கொன்னிட்டல்ல, எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய ஹெட்டையே நீ கொன்னிட்டல்ல, உன்னை எங்கே பார்த்தாலும் நாங்கள் விட மாட்டோம். நான் நம்புகிறேன் அங்கே மிலிட்ரியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ட்ரைனிங் கொடுக்கும்போது கூட எப்படி கொடுத்துருப்பாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு யாரை அழிக்கணும் சொல்லுங்கள். இந்த அமெரிக்காவில் இருக்கிற 2 டவர் இருந்துச்சுல்ல, பெரிய டவர். அந்த டவரை வந்து ஃப்ளைட் கொண்டு போய் உள்ளே வச்சு கிராஷ் பண்ணி அமெரிக்காவினுடைய வர்த்தகத்தையே குறைச்சிட்டாங்க பாருங்கள். அதற்கு ரொம்ப காரணமாக இருந்தவர் யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பின்லேடன் அப்படின்ற ஒரு மனுஷன் தான் காரணமாக இருந்தார். அல் கொய்தா அப்படின்ற ஒரு டீம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் இந்த இது ஃப்ளைட்டை கொண்டு கிராஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் காரணம்னு. அமெரிக்கா என்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சோ அன்னைக்கு அந்த நாட்டில் இருக்கிற அதிகமான பணத்தை மொசாட் என்கிற ஒரு இஸ்ரேலிய உளவுத்துறை அவங்களோட பேசி அமெரிக்காவினுடைய இருக்கிற அந்த மிலிட்டரியில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பல ஆண்டு இந்த மனுஷங்க எந்தெந்த இடத்துல குடியிருக்கிறார்களோ அந்த இடத்துல வேலைக்கு போய் அங்கே வீடு எடுத்து தங்கி திட்டம் போட்டு பிளான் பண்ணி, அது மட்டும் இல்லை அமெரிக்காவில் பிள்ளைகளுக்கு செய்கிற டாய்ஸில் ஒரு பீரங்கி வச்சிருக்கிற பீரங்கியாக இருக்கிற ஒரு டாய், அந்த டாயில் ஒரு பக்கத்தில் பின்லேடனை, இன்னொரு பக்கத்தில் அமெரிக்காவினுடைய இராணுவம் அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றது மாதிரி டாய் உண்டு பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒருவேளை நாங்கள் அவனை தப்பிச்சு விட்டாலும் எங்கள் கையில் மாட்டிட்டாலும் அடுத்த ஜெனரேஷனுக்கு இவ்வளோ பெரிய விளைவை கொண்டு வந்தவன் யாரு அப்படின்ற அந்த கசப்பை பிள்ளைகளுக்குள்ள விதைக்கிறதுக்கு கூட அவங்க தயங்கவே இல்லை. ஆக்கீஸ் என்கிற இந்த ராஜாவுக்கு அவங்களுடைய ஒரே எதிரி யார் தான்? அந்த நாட்டையே கையில் வச்சிருந்தவன் கோலியாத். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் ரொம்ப அழகா என் மேலே ரொம்ப காழ்ப்புணர்ச்சியாக இருக்கிறாங்க பாஸ்டர், என் மேலே ரொம்ப பொறாமையாக இருக்கிறாங்க பாஸ்டர், என் மேலே ரொம்ப கசப்புள்ளவங்களாக இருக்காங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, என் வேலையை விட்டு தூக்குவாங்க, இந்த வீட்டை என்னை காலி பண்ண வைப்பாங்க, அவங்க கசப்பு உணர்வுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவங்க இவ்வளவு வெறுப்பை என் மேலே வச்சிருக்கிறதுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை, என் கடமையை மட்டும்தான் செஞ்சேன், ஆனால் இவங்களுக்கு எப்படி தப்பு வைக்கிறதுன்னு தெரியலன்னு யாராவது ஒருத்தர் எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, தாவீதை ஆக்கீஸினுடைய கையிலிருந்து, அவருடைய படை தலைவனுடைய கையிலிருந்து, அந்த கசப்பு பிடிச்ச மனுஷனுடைய கையிலிருந்து தப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவார். ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற
உங்களுக்கு ஒரு ஞானத்தை நிச்சயமாக கர்த்தர் தருவார். அந்த எதிரிடத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் தருவார். அந்த கசப்புள்ள மனிதனுடைய கையிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் எனக்கு தருவார். ஆண்டவர் எனக்கு தருவார். நம்புறீங்களா இல்லையா? கர்த்தர் எனக்கு தருவார். கைகளை அசைத்து ஆண்டவர் எனக்கு தருவார். ஆண்டவர் எனக்கு தருவார். சொல்லுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவர் எனக்கு தருவார். முழு பலத்தோடு ஆண்டவர் எனக்கு தருவார். ஆண்டவர் எனக்கு தருவார். உங்க அம்மா இப்படிதான் அப்படின்னு பிள்ளைகளை சொல்லி வளர்க்கக்கூடாது. உங்க அப்பா இப்படித்தான் அப்படின்னு சொல்லி வளர்க்கக்கூடாது. அதுக்கு மாறாக உங்க பிள்ளைகளை சொல்லி வளர்க்க வேண்டியது, இந்த இடம் தான் நம்மளை உருவாக்குற இடம்னு சொல்லி வளர்த்தணும். ஆமென். நம்பர் 2, ரெண்டாவது ஒரு காரியத்தை கூட வேகமாய் சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். 2 சாமுவேல் 15வது அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 14வது வசனம். தாவீது ரொம்ப பயந்த ஒரு இடம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது எருசலேமே தன்னிடத்திலே உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடி தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவாகிய எங்களுடைய ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியார்களாகிய நாங்களும் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்றார்கள். அப்படியே ராஜாவும் அவருடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். வீட்டை காக்க ராஜா மறுமணி மாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பின் வைத்தான். நல்லா கவனிச்சுக்கங்க. தாவீதனுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு கொடுக்குற செய்தி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தாவீதை குறித்து ஆண்டவர் பார்த்து சொல்றார், அவனை கர்த்தர் போன இடத்துலெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். இரண்டாவதாக கர்த்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவனிலும் சத்தம் போன இடத்துல மட்டும் கர்த்தர் காப்பாத்தல, அவனிலும் பலவானுடைய கையிலே கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்போ தாவீது சந்திச்ச நிறைய சவால் இருக்குது. கோலியாத்து, சிங்கம், இதெல்லாம் சவால் இருக்குது. ஆனா இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றது என்ன அப்படின்னா, இவரே ரொம்ப பயப்பட்ட இடம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, தாவீது ரொம்ப பயப்பட்ட இடம். எங்க பயப்பட்ட இடம்? ஆகீஸ். ஆகீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, வஞ்சகத்தை எங்க வச்சிருக்கிறாங்க? வெறுப்பையும் வஞ்சகத்தையும் உள்ள வச்சு, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கண்டுபிடிப்பேன், அன்னைக்கு இந்த கோலியாத்துக்காக பழி வாங்காம நானு விடமாட்டேன். ஆனா அப்படி வஞ்சகத்தை உள்ள வச்சிருக்கிற இவன் பயப்பட்ட தன்னிலும் பலவான் இடத்துல இருந்து கர்த்தர் தாவீதை என்ன பண்ணாராமா? கர்த்தர் காப்பாற்றினார். கர்த்தர் காப்பாற்றினார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறவர். நம்முடைய பலவானுடைய கையில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை விட இயேசு பெரியவர். அந்த நெருக்கத்தை விட இயேசு பெரியவர். உங்களை பெரிய பிரச்சனை பண்ற நபர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கர்த்தர் அந்த கையிலிருந்து உங்களை தப்பு வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அந்த வட்டிக்காரனுடைய கையிலிருந்து உங்களை தப்பு வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அந்த பொல்லாத மனுஷனுடைய கையிலிருந்து உங்களை தப்பு வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அந்த மனுஷனை பார்த்து பயப்பட வேண்டாம். அந்த நபரை பார்த்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், நான் அந்த இடத்திலிருந்து உன்னை அழகாய் மீட்டு கொண்டு வருகிற ஞானத்தை உனக்கு நான் தருவேன். கர்த்தர் தருவார். கர்த்தர் தருவார். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல தாவீது ரொம்ப பயப்படுறாரு. சிங்கத்துக்கு பயப்படாத மனிதன், காட்டுக்கு பயப்படாத மனிதன், கரடிக்கு பயப்படாத மனிதன், கோலியாத்துக்கு பயப்படாத மனுஷன். அப்போ கூட சாதாரணமான பர்சன். அப்போ சிங்கத்துக்கு முன்னாடி நிற்கும் போது சரியான, அப்பொழுது ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான், ஒரு வீட்டில் பிள்ளையா தான் இருந்தான். ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ யாரு? தி கிங். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ராஜா, எல்லாரும் போற்றப்படுகிற ராஜா. அப்ப நான் பயப்படல. இப்ப எங்கப்பா பயப்பட போறேன்? அன்னைக்கு விட எனக்கு அனுபவம் அதிகமா இருக்குது. அன்னைக்கு விட எனக்கு பலம் அதிகமா இருக்குது. அன்னைக்கு விட எனக்கு ஆள் பலம் அதிகமா இருக்குது. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களையும் என்னையும் நடத்துகிற ஆண்டவர் தாவீதை நடத்துகிற ஆண்டவர். நீங்க சின்ன வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, கர்த்தரிடத்துல வரும்போது, ஞான ஸ்நானம் எடுக்கும் போது, அபிஷேகம் பெறும்போது உங்களுக்கு இருந்த தைரியம், உங்களுக்கு இருந்த பலன் எவ்வளவு பெரிய தைரியமா இருக்கலாம். அப்பாவை எதிர்த்துட்டேன், அம்மாவை எதிர்த்துட்டேன், சொந்தக்காரங்களை எதிர்த்துட்டேன் அப்படின்ற அளவுக்கு நீங்க லெவல்ல இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த லெவல்லையே எப்பொழுதும் வச்சிருப்பார் நினைக்க முடியாது. சில காலங்களில் ஆண்டவர் நம்மளை தாழ்த்துவார். எப்படி தாழ்த்துவார்னா, இவ்வளவு இடத்துல தைரியமா இருந்த இந்த தாவீதுக்கு இப்ப பயம் வருது. எப்படி பயம் வருது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொந்த பிள்ளை அப்சலோம். இந்த அப்சலோமை குறித்து ஒரு பெரிய சாப்டர் இருக்குது.
இவன் உண்மையிலே ஒரு பைத்தியக்காரன். யாரு? ஆனால் நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, ஆளை பார்த்தா அழகு போல வேலையை பார்த்தா. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா அப்சலோமுக்கு அப்படியே பொருந்தும். ஏன்னா உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையும் ஒரு பழுதும் இல்லையாமா, ஒரு பழுதும் இல்லையாமா. அழகுக்கு அழகு, கலருக்கு கலரு, ஹைட்டுக்கு ஹைட்டு, வெயிட்டுக்கு வெயிட்டு, அப்படியே அம்சமான ஒரு பிள்ளை. யாரு? அப்சலோம். அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் பேசணும்னு தோணும். அவன் தோள் மேலே கையை போட்டான்னா அன்னைக்கு பிரியாணியே வேண்டாம். அந்த மாதிரிலாம் அன்னைக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஹீரோன்னா அப்படி ஒரு ஹீரோ, ஐயோ அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி. இப்படி இருக்க முடியும்னா கண்டிப்பாக இருக்க முடியும். நீங்கள் வந்து இந்த மறைந்து போன நிறைய பேர், மைக்கேல் ஜாக்சன், இந்த மைக்கேல் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் நின்று கத்துனா அப்படின்னா கீழே இருக்கிற நிறைய பேர் ஐயோ அப்படின்னு அழுவாங்க. யாராவது ஒருத்தர் தூக்கி கொண்டு போய் அவனுக்கு முன்னாடினா மயங்கி அப்படியே கீழே விழுந்துருவாங்க. நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் அந்த அவங்களுடைய அந்த கன்சர்ட் நடந்த இடத்துலலாம் சின்ன சின்ன கிளிப்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கமானவங்களெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா அவனை பார்த்தோன்னா மயக்கம் வந்துருச்சாமா. அந்த மாதிரி அன்னைக்கு இருந்ததுலேயே ரொம்ப ஒரு அழகுள்ளவன் யாரு? அப்சலோம். ரொம்ப அழகா பையன். இப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டான். யார? சொந்த சகோதரனே கொலை பண்ணி 2 வருஷம் அவங்க அப்பா பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தாரு. இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து 2 வருஷம் வந்து தன்னுடைய தங்கச்சி சகோதரியாகிய தாமார அவன் வந்து வேசிய மாதிரி நடத்தினான்னு சொல்லி 2 வருஷம் மனசுக்குள்ள வச்சிருந்து 2 வருஷம் முடியும் போது அழகா அப்பாட்ட போய் இந்த மாதிரி நான் ஆடுக்கு மயிர் கத்தரிக்க போறேன், அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், நீங்கள் வரணும்னு அவங்க அப்பாவை கூப்பிடும்போது நான் இவ்வளோ வேலையிலேருந்து எப்படிப்பா வர முடியும், சரி பரவாயில்ல நீங்கள் வராட்டி பரவாயில்ல அம்னோனை அனுப்புங்க, இவன் மனசுக்குள்ளே வஞ்சகம் இருக்குது, அவனை அனுப்ப சொல்லி அவன் வந்த உடனே ஆள் வச்சு அடித்து கொண்டு போட்டான். 2 வருஷம் தன் தங்கச்சியை குறித்து அந்த காரியத்தை மனசில் வச்சிருந்து இப்போ தன்னுடைய தகப்பனார் கோபம் மாறாருன்னு சொல்லி அங்கேருந்து 3 வருஷம் அப்பா அவனுடைய கண்ணுக்கே படாமல் 3 வருஷம் வெளியில் இருக்காரு. இப்போ யோவாப் என்கிற ஒரு மனுஷன் வந்து திரும்ப என்ன பண்ணுறார், தன் தகப்பனிடத்தில் பேசி தகப்பனிடத்தில் கொண்டு வர்றார். திரும்ப 2 வருஷம் எருசலேமுக்குள்ளே இருக்கிறான். ஆனால் அப்பா வந்து சந்திக்கலை. தன்னை அப்பாட்ட பேசி கூட்டிட்டு வந்தது யோவாப். யோவாப் அப்படின்றவர் தாவீதுனுடைய முக்கியமான படை தளபதி. அப்படின்னா தூக்கி வளர்த்த பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். இவன் தான் பால் ஊட்டி விட்டுருப்பான். இந்த யோவாப் தான் வாப்பா வாப்பான்னு தோலை தூக்கிப்பான். அவரையே இவர் என்ன பண்ணிட்டாரு? இவ்வளவு மோசமான கேரக்டர் உள்ளவன் தான் யாருன்னா அப்சலோம். இப்ப அந்த அப்சலோம் தனக்கு விரோதமாய் எழும்புகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே தாவீதுக்கு என்ன வருது? ஆண்டவரே, இப்ப நான் சந்திக்கிற பிரச்சனை என் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இல்லை, என்னுடைய சிச்சுவேஷனுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இல்லை, என்னை மிஞ்சி இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் போனதில்லை, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நான் பார்த்ததில்லை. எத்தனையோ நான் பார்த்துருக்கிறேன் ஆண்டவரே, கோலியாத்தே பார்த்துட்டு வந்தேன் ஆண்டவரே. ஆனால் இப்போ என்னமோ எனக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு அடிங்கடா போருக்கு போலான்னு சொன்னாலும் அந்த போருக்கு போன யார் தான் சாவா? தன்னுடைய மகன் செத்து போவான்றதை விட தன்னுடைய மகனோடு கூட இருக்கிறவங்க எல்லாம் யாரு? மகனோடு கூட இருக்கிறவங்க இன்னொரு நாட்டில் உள்ளவங்க இல்ல, அத்தனை பேர் யாரு தான்? எருசலேமில் உள்ளவங்க தான். எல்லாம் குடும்பத்துக்குள்ள குடும்பம்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல வெட்டுப்பட்டாலும் இங்கே தான் வலிக்கும், இங்கே வெட்டுப்பட்டாலும். எப்படி ஒரு கொடிய சிக்கல், ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க கடக்கலாம். இதுவரைக்கும் நான் எந்த பிரச்சனைக்கும் பயந்ததே இல்லை பாஸ்டர், எதுவுமே பண்ண முடியாது, திட்டவும் முடியாது, வேண்டான்னு சொல்ல முடியாது, ஃபைட் பண்ண முடியாது, எது பண்ணினாலும் எனக்கு தான் பாதிப்பாகும். அதே சூழ்நிலையில தான் இந்த தாவீது கடந்து போறான். எதுவுமே பண்ண முடியாது என்னால. ஐயோ எனக்கு பயமா இருக்குது, இந்த பிரச்சனையை நான் எப்படி டீல் பண்ண போறேன், இந்த சூழ்நிலை நான் எப்படி டீல் பண்ண போறேன். ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். சரி, நம்ம ஒன்று வீட்டை விட்டு ஓடுறது தான் நமக்கு வந்து மேல் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே கால்நடையா, குதிரையும் வேண்டாம் கழுதையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், கிளம்புவோண்டா, உயிரை தப்பிச்சா போதும். சரி பையன் வந்து எடுக்கிறானா, நீ எடுத்துக்கப்பா. எப்படி இருக்கும் பாருங்க அந்த கலக்கம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் கால்நடையாய் நடந்து போனான். ஆனால் ஆண்டவர் அவனிலும் பலவானாகிய அப்சலோமனுடைய கைக்கு கர்த்தர் அவனை கிருபையாய் தப்புவித்து மறுபடியும் ராஜாவாக கர்த்தர் எருசலேமுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்க்க முடியாத சத்துருவை எதிர்க்கிறதற்கு பலன் தருகிறவர் கர்த்தர். எதிர்க்க முடியாத சத்துருவை அழித்து போடுகிறதற்கு வல்லவர் கர்த்தர்.
நீங்க யுத்தம் பண்ண மாட்டீங்க, நீங்க சும்மா இருப்பீங்க. ஆனால் உங்களால் எதிர்க்க முடியாத சத்துருவை கர்த்தர் உங்கள் கரங்களிலே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த பிடியிலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு, அந்த பிடியிலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எதிர்க்க முடியாத சத்துரு, எதிர்க்க முடியாத சத்துருடத்திலிருந்து என்னை காப்பாற்றுகிற கர்த்தர், என்னை காப்பாற்றுகிற கர்த்தர், என்னிலும் பலவானுடைய கையிலிருந்து என்னை காப்பாற்றுகிற கர்த்தர். சொல்லுங்க சொல்லுங்க. என்னால் எதிர்க்க முடியல பாஸ்டர், என்னால் திட்ட முடியாது பாஸ்டர், என்னால் வேண்டான்னு சொல்ல முடியாது பாஸ்டர், அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள நான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு கரத்தை பிடிச்சு கர்த்தர் தான் உங்களோட வாக்கு கொடுக்கிறாரு. நீ பயப்படாத, உன்னால எதிர்க்க முடியாத இடத்துல யுத்தம் பண்ணுகிற தேவன் இருக்கிறார். எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய செய்ய வல்லவர். அந்த அதிகாரியுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்கும். அந்த அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்கும். அந்த இடத்துல நிரூபிக்க முடியாது, அந்த இடத்துல உண்மை என்னன்னு உங்களால் சொல்ல முடியாது, அந்த இடத்துல நான் இந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லக்கூடிய எந்த பலனும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல எனக்காக ஒருவர் இருப்பார். வேதம் சொல்கிறது, யோசேப்பை குறித்து பார்வோன் போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறான். தப்பு பண்ணதெல்லாம் போத்திபாருடைய மனைவி, பிரச்சனை பண்ணதெல்லாம் போத்திபாருடைய மனைவி, அந்த காரியத்திற்கு இழுத்தது போத்திபாருடைய மனைவி, யாருமே இல்லைன்னு சொன்னது போத்திபாருடைய மனைவி. கடைசியில் இவனுடைய வஸ்திரம் அப்படின்னா ஒரு எவிடன்ஸ், தவறான ஒரு எவிடன்ஸ் மாதிரி ஒன்று அவ கையில் மாற்றினதுனால அந்த ஒரு தப்பான எவிடன்ஸை அவளே கிரியேட் பண்ணி, அவளே உண்டு பண்ணி, இவன் தப்பு பண்ண வந்தான் அப்படின்னு சொல்லி மொத்த பழியை அவன் மேலே போட்டாச்சு. இவனுக்கு இப்போ சொல்லவே பலன் இல்லை. எப்படி சொல்லுவான்? எதை வச்சு நிரூபிப்பான்? வஸ்திரம் அவ கையில் இருக்குல்ல, பொருள் அவ கையில் இருக்குது. ஆண்டவரே, ஒரு பெரிய சிக்கல், ஒரு பெரிய பிரச்சனை அவனிலும் பலவானுடைய கையிலே சிக்கிவிட்டான். இவன் அந்த இடத்துல வெறும் அடிமை தான், இவன் அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, இவனுக்கு யாருமே இல்லை. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர், யோசேப்பின் தேவன் அவனை கைவிட்டாரா? கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. உன்னிலும் பலவானுடைய கையிலிருந்து உன்னை தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், எதிர்க்க முடியாத சத்துருடைய கையிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினார். கர்த்தர் அவன் தலையை நிமிர பண்ணினார். எதிரி வெட்கப்பட்டு போகும்படியாய் செய்தார். அந்த தேவனுடைய மகிமை இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறது. கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு தேங்க் யூ ஜீசஸ். கரங்களை மேல தட்டி, எதிர்க்க முடியாத, எதிர்க்க முடியாத உங்க பணத்தை வாங்கி வச்சுட்டு உங்களை ஏமாற்றுகிற எதிர்க்க முடியாத அந்த இடத்திலே ஒரு ஜெயத்தை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். எதிர்க்க முடியாத சத்துரு வெட்கப்பட்டு போவான். எதிர்க்க முடியாத சத்துருடத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஆமென். உன்னிலும் பலவானுடைய கையில் இருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என் கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட என் கூட இருக்கிறவர் பெரியவர். என் கூட இருக்கிறவர் பெரியவர். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் தாவீது போன இடத்திலெல்லாம் காப்பாற்றினார். Thank you Jesus. அந்த அரசியல் தலைவனிடத்திலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அந்த பணக்காரனிடத்திலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்ற போகிறார். அந்த வட்டி வசூல் பண்றவனிடத்தில் கையிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்ற போகிறார். ஹல்லேலூயா. என் தேவன் உதவி செய்கிறதற்கு வல்லவர். கரங்களை தட்டி எல்லாரும் பாட போறோம். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. என் தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசையை கர்த்தர் அனுப்ப போகிறார். கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில் பாடுவோம். உலகம் சொல்லுவது சத்தமாய் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன்.
நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். நம்பர் 1, முதலாவதாக என் மேல காழ்ப்புணர்ச்சி வைத்திருக்கிற, என் மேல பெரிய பகையை வைத்திருக்கிற, என்னிலும் பலவானுடைய கையில் என்னை தப்புவிக்கிற கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவது, என்னால் எதிர்க்க முடியாத சத்துருவனுடைய கையிலிருந்து என்னை தப்புவிக்கிற கர்த்தர். நம்பர் 3, மூன்றாவது, ஒரே லைன்ல உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க முடிக்கிறேன். சங்கீதம் 41வது சங்கீதம் 9வது வசனம். 41வது சங்கீதம் 9வது வசனம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். வாசிக்கலாம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். சங்கீதக்காரன் சொல்லும்போது நம்பர் 3, எனக்கு எதிராய் வந்தது யார் தெரியுமா? நான் யாருக்கு ரொம்ப பயப்பட்டேன் தெரியுமா? யாருக்கு நான் ரொம்ப அஞ்சினேன்னா, அந்நியனுக்கு இல்லை, தூர மனுஷனுக்கு இல்லை, தேர்ட் பர்சனுக்கு இல்லை, அடுத்த தெருவில் இருக்கிறவனுக்கு இல்லை, யாரோ தெரியாத ஒருத்தனுக்கு இல்லை. நான் யாருக்கு ரொம்ப பயப்பட்டேன் அப்படின்னா, என் பிராண சிநேகிதன், நான் ரொம்ப நம்பினவன், ஏன் நானும் அவனும் ஒன்னா சாப்பிட்டோம், என் கூடவே இருந்தான், என் கூடவே வளர்ந்தான். ஆனா அவன் என்ன பண்றான் எப்படின்னா, இப்ப என் மேல குதிகால தூக்குறான், எனக்கு விரோதமா எழும்புகிறான். மூன்றாவது ஒரு மனுஷன் எனக்கு எதிராய் வந்தால் பரவாயில்ல, அவனுக்கு என்னுடைய பலன் மட்டும்தான் தெரியும், என்னுடைய பலவீனம் தெரியாது. ஆனா என் கூடவே சாப்பிட்டு என் கூடவே தூங்கினவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என் பலமும் தெரியும். சொல்லுங்க. யோபா ஒரு நல்ல படத்தளபதி தான். ஆனா ஆரம்பத்தில் தாவீதுக்கு ரொம்ப நல்லவனா இருந்தான். நிறைய யுத்தங்களை யோபா தான் முன்னாடி நின்று நடத்தி ஜெய சம்பத்தை தாவீதின் பேரில் ஏற்றினான். ஆனா ஒரு காலகட்டம் வந்த உடனே இந்த யோபா அப்படியே மாறிட்டார் விரோதமா. ஏன் அப்படின்னா, உங்க பலவீனம் எனக்கு தெரியும், நீங்க பஸ்தே பாலத்தில் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், இது என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ தாவீது ரொம்ப பயப்படுறான். தேர்ட் பர்சனை குறித்து எனக்கு கவலை இல்லைப்பா, என் கூடயே இருக்கிறானே, என் கூடயே இருந்தானே, இவன் என்ன மாட்டி விட்டுருவான், இவன் என்ன ஜெயிச்சிருவான், என்னுடைய பலவீனம் இவனுக்கு தெரியும். ஆனால் வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்ட மனுஷனுடைய கையில் இருந்தும் கர்த்தர் தாவீதை கிருபையாய் காப்பாற்றினார். இன்றைக்கு யாரோ ஒருத்தருக்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கலாம். பாஸ்டர், நான் யாருக்குமே பயப்படலை, ஆனா இப்ப எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற இந்த நபர் என் பலத்தை மட்டும் இல்லை, என் பலவீனத்தையும் அவனுக்கு தெரியும்பா, எல்லாமே தெரியும் அவனுக்கு. அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அவன் நினைச்சா என்ன வேணாலும் எனக்கு செய்யலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், அவனுடைய கையில் இருந்து தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் தாவீதை அவனுடைய பலவானுடைய கைக்கு தப்புவித்தார். நம்பர் 1, தாவீது சந்தித்த முதல் பலவான் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பலவான் கசப்ப உள்ளேயே வச்சிட்டு இருக்கிற அவன் கையிலிருந்து கர்த்தர் தப்புவிப்பார். நம்பர் 2, தாவீது சந்தித்த தனக்கு மிஞ்சி இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எதிர்க்க முடியாத ஒரு சத்துரு. நம்பர் 3, மூன்றாவதாக தாவீது சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, என் பலமும் தெரியும், என் பலவீனமும் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட இந்த 3 கூட்டத்தில் இருந்தும் தாவீதை என்னிலும் பலவானுடைய கையிலிருந்து கர்த்தர் என்னை தப்புவித்தார். நம்ம சொல்லிக்கொண்டே எழும்ப போறோம், என்னிலும் பலவானுடைய கைக்கு என்னை தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன். எல்லாரும் எழும்பி நின்று, என்னிலும் பலவான். பாஸ்டர், இந்த கடன் என்னிலும் பலத்த கடனா இருக்குது. பாஸ்டர், இந்த பிரச்சனை என்ன மிஞ்சிய பிரச்சனையா இருக்குது. ஆமேன். என்னுடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சின பிரச்சனை, என்னுடைய தேவைக்கு மிஞ்சின பிரச்சனை. ஆமேன். எனக்கு இப்போ நான் கடந்து போகிற பாதை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, என்னால் அதுக்கு விரோதமாக நிற்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை மிஞ்சின சூழ்நிலைக்கு தப்புவிக்கிற ஒரு தேவன் இந்த இடத்துல கர்த்தர் வந்திருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய பலவானுடைய கைக்கு, என்னை மிஞ்சின பலவானுடைய கைக்கு என்னை தப்புவிக்கிற கர்த்தர். வாலிப தங்கச்சிங்க சத்தத்தை உயர்த்தி, தம்பிங்க சத்தத்தை உயர்த்தி, ஏதோ ஒரு பெரிய சிக்கல்ல நீ மாட்டிக்கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளாய் கடந்து போகலாம். இன்னைக்கு திணறி கொண்டு வந்திருக்கலாம், நான் என்ன செய்வேன், நான் யாரிடத்துல சொல்லுவேன், நான் எப்படி இதை மேற்கொள்ளுவேன், என்னால் எப்படி இதை மேற்கொள்ள முடியும், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே பாஸ்டர்.
ஒண்ணுமே தெரியலையே, இது சொன்னா வித்தியாசமா போயிடும், காட்டி கொடுத்தா வித்தியாசமா போயிடும், ஐயோ நான் என்ன பண்றேன்னு தெரியல ஆண்டவரே, போடவும் முடியல வச்சுக்கவும் முடியல ஆண்டவரே, நான் அப்படியே திணறிட்டே இருக்கிறேன், நான் ரொம்ப சிக்கல்ல இருக்கிறேன். ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு இயேசு வந்திருக்கிறார். என்னால கேஸ் கொடுக்கவும் முடியாது பாஸ்டர், என்னால கேஸ் கொடுக்க முடியாது, நான் எப்படி கேஸ் கொடுப்பேன்? வேண்டாம், கொடுத்தா பிரச்சனை ஆகும். ஆனா என்னால கொடுக்காம இருக்கவும் முடியல, என்னால எப்படி கொடுக்காம இருக்க முடியுதுன்னு தெரியல. ஆனா தேவன் கடந்து வருகிறார், தேவன் கடந்து வருகிறார். உங்களுக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் கடந்து வருகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னிலும் பலவானுடைய கைக்கு என்னை தப்புவிக்கிற கர்த்தர், என்னிலும் பலவானுடைய கைக்கு என்னை தப்புவிக்கிற கர்த்தர். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. என்னிலும் பலவானுடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவர் கர்த்தர். சொல்லுங்க, ஒரு கவனிங்க. ஆமென். வெள்ளிக்கிழமை நடந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு 1000 டைம் நான் ஒரு வசனத்தை எழுத சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்ன வசனம் அது? தாவீது போன இடத்துலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் அப்படின்றத, தாவீதுன்ற இடத்துல உங்க பேரை போட்டு, பென்ஸ் போன இடத்துலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார், பியூலா போன இடத்துலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார், கேபா போன இடத்துலெல்லாம் அவனை கர்த்தர் காப்பாற்றினார், ஜூடா அவன் போன இடத்துலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார், ஜெகன் போன இடத்துலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இப்படியே உங்க பேரை வச்சு ஒரு 1000 டைம் எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் ஒன் டேவிலே எழுதி முடிச்சு நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது ஒன்று. இன்னொன்று சொல்றேன், இன்னைக்கு இன்னொன்று எழுதுங்க, 1000 டைம் எழுதுங்க. என்னிலும் பலவானுடைய கைக்கு என்னை தப்புவிக்கிற தேவன். என்னிலும் எத்தனை பேர் வேணாலும் எழும்பலாம், எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் எழும்பலாம். என்னிலும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க போவீங்க, வெளி ஊர்ல இருந்து வெளிநாடு, வெளி ஊர்ல போய் தங்கி படிக்கிற பிள்ளைங்க, வேலை பார்க்குற பிள்ளைங்க, அது தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். ஒருவேளை நீ ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள இருக்கலாம், ஒரு பெரிய ஆபத்துக்குள்ள நீ இருக்கலாம். அந்த ஆபத்தை யார்கிட்டையுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கலாம். என்னை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கான்னு தெரியாம இருக்கலாம். நான் சிக்கிட்டேன், இந்த இடத்துல நான் சிக்கிட்டேன் பாஸ்டர், எனக்கு தெரியல, நான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சேன், ஆனா நான் மோசமான ஒரு இடத்துல எடுத்துட்டேன், என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட தெளிவா பேசுறாரு, டைரக்டா பேசுறாரு. உன்னிலும் பலவானுடைய கைக்கு உன்னை தப்புவிக்கிற இயேசு, தப்புவிக்கிற இயேசு. ஒரு 10 டைம், ஒரு 10 டைம்ஸ் கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னிலும் பலவானுடைய கைக்கு. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. பத்தாது, சத்தம் பத்தாது, சத்தத்தை உயர்த்தி. ஆமென், ஆமென். என் பிள்ளையை காப்பாற்றுகிற கர்த்தர், என் மகளை காப்பாற்றுகிற கர்த்தர், என் மகனை காப்பாற்றுகிற கர்த்தர், என் மகனை காப்பாற்றுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அவரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும், அவரிடத்திலிருந்து எனக்கு